ஹலோ காய்ஸ், ஹோட்டலில் கிடைக்கிற நூடுல்ஸ் வீட்டிலையே எவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம 5 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம நூடுல்ஸை கொதிக்க விடணும். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க வச்சிடக்கூடாது. அப்படி பண்ணால் நூடுல்ஸ் குழஞ்சி போயிடும். ஸோ நம்ம 5 மினிட்ஸில் கரெக்டாக 5 மினிட்ஸில் நம்ம அந்த நூடுல்ஸை எடுத்துடணும். அதுக்கப்புறம் நூடுல்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணுறது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களையே பாராட்டுவாங்க. நம்ம ஹோட்டலில் இதை அடிக்கடி வாங்கி கொடுக்காம வீட்டிலையே 1 டைம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நூடுல்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் குழந்தைங்களுக்கு. எப்போவாது ரொம்ப அடம்பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம 1 டைம் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டிலையே. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு நிமிஷம் நம்ம வதக்குனா போதும். எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஹெல்த்தியாக சாப்பிட்றத இப்போவே பழக்கி கொடுக்கணும். வெளியில் போனாலும் நீங்களும் இந்த மாதிரி நூடுல்ஸ் எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க. அப்புறம் குழந்தைங்க அதை தான் கேட்டு அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, முட்டைக்கோசு, பட்டாணி, சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நூடுல்ஸ் எந்த மெத்தடில் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. டக்குன்னு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்கள சாப்பிட்றதா இருந்தால் நம்ம மிளகாயை அவாய்ட் பண்ணிடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி நான் ஆட் பண்ணலை. எல்லாமே ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், எல்லாமே கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். எல்லாமே உடம்புக்கு கெடுதல், இந்த சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸில் இருக்கிற சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை போட்டு நல்லா எல்லா இதுக்கும் வர்ற மாதிரி ஈக்குவலாக வர்ற மாதிரி நம்ம அந்த மசாலா கூட ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அவ்வளோ ரூபா கொடுத்து கடையில் வாங்கிறதுக்கு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நம்ம 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நமக்கு டேஸ்டியான நூடுல்ஸ் கிடச்சிருச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு ஈஸியான ரெசிபீஸ் வரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மிளகுத்தூள் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் ஆட் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ஈஸியான சிம்பிளாக பண்ணுற ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க, பை.